ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் தட்டி விட்ருங்க. எம்ஜிஆரோட முதல் 20 பாகங்கள் பிளேலிஸ்ட்டில் இருக்குது. பார்க்கலனா பார்த்துட்டு வாங்க. அடுத்த பாகத்துக்கு போகலாம். நடராஜன் தன்னை போன்ற ஒரு சில நடிகைகளின் குறைகளை மட்டும்தான் தெளிவுபடுத்த அவ்வாறு கூறினார். ஆனால் என் உள்ளத்தில் ஆழமாக தைத்தது, என்றும் மறக்க முடியாததும் சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டியதுமான ஒரு பெரிய கேள்வியை, பொதுவான பெருவாரியான மக்கள் சமுதாயத்தின் வாழ்க்கை நிலையையும் அல்லவா மிக தெளிவாக படமறைந்து காட்டிவிட்டார் என்று இந்த நிகழ்ச்சியை பற்றி எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ளார். தனது நேர்மைக்கும் நினைத்ததை சொல்லும் துணிவுக்கும் சான்றாக எம்ஜிஆர் குறிப்பிட்டுள்ள இந்த வார்த்தைகளை புத்தூர் நடராஜன் பெருமிதத்துடன் இன்றைக்கும் நினைவு கொள்கிறார். ஆனால் திமுக கழகத்தில் ஏற்பட்ட பிளவு இவரை எம்ஜிஆரை விட்டு விலக்கி வைத்துவிட்டது என்றே சொல்லலாம். இது பற்றி புத்தூர் நடராஜன் சொல்வது, ஒருதாய் மக்கள் தான் நான் எம்ஜிஆருடன் கடைசியாக பணிபுரிந்தது. அதற்கு முன் அவருடன் நடித்த படங்களில் பறக்கும் பறவை, நாடோடி மன்னன், ஒளிவிளக்கு, குடியிருந்த கோயில், முகராசி, அரச கட்டளை ஆகியவை குறிப்பிடத்தக்கவையாகும். 1972 திமுக விட்டு எம்ஜிஆர் விலக்கப்பட்ட பின் நான் திமுகவிலேயே இருந்தேன். அதை எம்ஜிஆர் விரும்பவில்லை. இருந்த போதிலும் நினைத்ததை முடிப்பவன் படத்தில் முதலில் என்னை கேட்டபோது எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று தயாரிப்பாளர் தரப்பில் வினவ 5000 ரூபாய் என்று சொன்னேன். படப்பிடிப்பு நாள் நெருங்குகையில் ஒப்பந்தத்தில் 2500 என்று எழுதியிருப்பதை கண்டு என்ன தொகை குறைந்திருக்கிறது என்று நான் கேட்டதற்கு எம்ஜிஆர் அவ்வளவுதான் கொடுக்க சொன்னார் என்று சொன்னதும், அப்படியென்றால் நான் நடிக்கவில்லை என்று சொல்லிவிட்டு வந்ததுதான். அதன் பின் எம்ஜிஆரை நான் சந்திக்கவே இல்லை. கட்சி பிரிந்து போன பின் எம்ஜிஆர் என்னிடமோ நான் அவரிடமோ தொடர்பு கொள்ளவே இல்லை. அதன் பின் எந்த கூட்டத்திலும் நான் பேசவில்லை. அப்படியே பேசினா கூட எம்ஜிஆரை பற்றி தாக்கி பேசியதெல்லாம் இல்லை. அது நன்றி கெட்ட செயல். இன்றைக்கு கூட நான் குடியிருக்கும் வீடு எம்ஜிஆர் வாங்கி கொடுத்ததுதான். நாடோடி மன்னன் படத்தில் நடித்ததற்கு எனக்கு கிடைத்த பரிசு தான் இது என்று திரு நடராஜன் வீட்டை சுற்றி காண்பிக்கிறார். தமிழ் சினிமா உலகில் R.N. நாகராஜராவ் என்றால் எம்ஜிஆர் பட ஸ்டில் போட்டோகிராஃபர் என்று சொல்லும் அளவிற்கு பிரசித்தம். எம்ஜிஆர் முன்னுரிமை அளித்து பழகியவர்களில் நாகராஜராவும் ஒருவர். R.N. நாகராஜராவ் மதன காமராஜன் படத்திற்கு முதலாக ஸ்டில் போட்டோகிராஃபராக பணிபுரிய தொடங்கினார். அன்றிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட படங்களில் ஸ்டில் போட்டோகிராஃபராக பணிபுரிந்துள்ளார். இதில் தமிழ் படங்கள் அதிகம். தெலுங்கு, இந்தி, கன்னடம், மலையாளம் ஆகிய மொழி படங்களிலும் பணிபுரிந்து உள்ளார். தனது பெயர் கின்னஸ் புத்தகத்தில் இடம்பெற வேண்டிய அளவு உலக சாதனை புரிந்திருக்கிறார். தமிழ் திரை உலகினரால் மரியாதைக்குரியவராக குரு என்றும் பாஸ் என்றும் அழைக்கப்படும் நாகராஜராவ் எம்ஜிஆரின் ஆரம்பகால தொடர்பையும் அன்பையும் பெற்ற புகைப்பட கலைஞர்களில் முதன்மையானவர். எம்ஜிஆர் நடித்த பணக்காரி படத்திலிருந்து எம்ஜிஆர் முதல்வராவதற்கு முன் வெளிவந்த இன்று போல் என்றும் வாழ்க வரை அவர் நடித்த 136 படங்களில் 60 படங்களுக்கு மேல் நாகராஜராவ் ஸ்டில் போட்டோகிராஃபராக பணியாற்றி உள்ளார். எம்ஜிஆர் முதல்வராகி முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்ததும் தன்னை படமெடுக்க சொல்லி அழைப்பு விடுத்து முதலாக படம் எடுத்தவரும் நாகராஜராவ் தான். 1940க்கு மேல் எந்த வருடம் என்று நினைவில்லை. அப்போது நான் சுதேமித்திரன் நாளிதழில் போட்டோகிராஃபராக இருந்தேன். நான் சினிமாவுக்கு வராத நேரம் அது. என் முதல் மனைவி அனுசூயாபாய் காசநோயால் பாதிக்கப்பட்ட போது டாக்டர் வாசுதேவராவ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றேன். வாகினி ஸ்டுடியோவின் முன்னாள் அதிபர் நாராயணசாமி ரெட்டியும் நோயால் பாதிக்கப்பட்டு அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார். அவரை நான் அடிக்கடி சந்தித்து பேசுவேன். அந்த சமயத்தில் தான் காசநோயால் பாதிக்கப்பட்டிருந்த தன் 2வது மனைவியை எம்ஜிஆர் அங்கு அழைத்து வந்திருந்தார். நான் முதலாக எம்ஜிஆரை சந்தித்தது அப்போதுதான். இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகம் செய்து கொண்டோம். அடிக்கடி அதே மருத்துவமனையில் சந்தித்து பேசுவோம். அப்போதும் கூட எம்ஜிஆர் அளவோடு தான் பேசுவார். அனாவசிய பேச்செல்லாம் அவரிடம் காண முடியாது. 1 வருடத்துக்கு பின் என் மனைவி குணமாகிவிட்டதாக மருத்துவமனையில் சொல்லப்பட்டதால் வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டேன். ஆனால் 6 மாதத்திலேயே அவள் இறந்து விட்டாள். எம்ஜிஆரின் மனைவி சில மாதங்கள் மட்டுமே சிகிச்சை பெற்று வீடு திரும்பினாலும் கூட சுமார் 10 ஆண்டுகள் உயிரோடு இருந்து அதன் பின் மரணம் அடைந்தார். எம்ஜிஆருக்கு அப்போதிருந்தே அவரது குடும்ப டாக்டர் P.R. சுப்பிரமணியம் தான். எம்ஜிஆர் அப்போது யானை கவனியில் வசித்து வந்தார் என்று நினைக்கிறேன். மருத்துவமனை சந்திப்புக்கு பின் எம்ஜிஆர் என் வீட்டிற்கு வந்து அவரது நாடக மன்றத்தின் இடிந்த கோயில், இன்ம கனவு, அட்வொகேட் அமரன், சுமை தாங்கி ஆகிய நாடகங்களுக்காக புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு சென்றார். இப்போது தினசரி பத்திரிகையில் சினிமா விளம்பரங்கள் வருவது போல் அந்த காலத்தில் தனது நாடக விளம்பரங்களை தினசரி பத்திரிகையில் கொடுத்திருக்கிறார் எம்ஜிஆர். அதற்காக தான் ஆக்ஷன் ஸ்டில் எடுத்தார். எம்ஜிஆர் நடித்த நாம் படத்தின் போதுதான் அவருக்கும் எனக்கும் நட்பு ஏற்பட்டது. ஏனென்றால் நான் பணிபுரிந்த முதல் எம்ஜிஆர் படம் அதுதான். நான் உண்டு என் வேலை உண்டு என்றிருந்த எனது குணமே எம்ஜிஆரை கவர்ந்திருக்க வேண்டும். ஆரம்பத்தில் சாதாரணமாக இருந்த எங்களது நட்பு நாளடைவில் நெருக்கமாகிவிட்டது. ஜெமினி நிறுவனத்தின் படங்களுக்கு ஸ்டில் போட்டோகிராஃபராக நான் பணியாற்றிய துவங்கிய பின் எம்ஜிஆரின் சினிமா செல்வாக்கும் அதே நேரத்தில் வளர்ந்து தான் பணியாற்றும் படங்களில் என்னை சிபாரிசு செய்ய ஆரம்பித்தார்.
எம்ஜிஆர் சொந்தமாக நாடோடி மன்னன் பட தயாரிப்பினை துவங்கிய போது அதற்காக மேக்கப் டெஸ்ட் ஸ்டில் எடுத்துக்கொள்ள என் வீட்டிற்கு வந்திருந்தார். நாடோடி மன்னன் சில ஆயிரம் அடிகள் படமாகி அதனை பார்க்கும் பொருட்டு விநியோகஸ்தர்களுடன் என்னையும் அழைத்திருந்தார். எம்ஜிஆருடன் அவருடைய சகோதரர் சக்கரபாணியும் வந்திருந்தார். படம் பார்த்து முடித்த பின் நான் இருவரிடமும் இந்த படம் நிச்சயமாக 100 நாள் ஓடும், இல்லை என்றால் நான் 1000 ரூபாய் கொடுக்க தயார் என்று சொன்னேன். எம்ஜிஆருக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட படம் 100 நாட்களுக்கு மேல் பிரமாதமாக ஓடியது. 100வது நாள் விழா தீவுத்திடலில் நடந்தது. அறிஞர் அண்ணா விழாவில் கலந்து கொண்டு படத்தில் பங்கு பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார். விழாவை படம் எடுக்க சென்றிருந்தேன். படத்தில் ஸ்டில் போட்டோகிராஃபராக பணியாற்றியதால் எனக்கும் பரிசு கிடைத்தது. விழா நடக்கையிலேயே எம்ஜிஆர் என்னிடம் வந்து அண்ணன் பணம் கொடுத்தாரா என்று கேட்டார். அதற்கு நான் அவர் கொடுக்க மாட்டாரு, பெரிய கஞ்சனாமே என்று தமாசாக சொல்ல எம்ஜிஆர் சிரித்து கொண்டே சென்று சக்கரபாணியிடம் என்ன பேசினாரோ. சக்கரபாணி என் அருகில் வந்து நீங்க விழா முடிந்ததும் வீட்டுக்கு போகும்போது நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்று கேட்டுக்கொண்டார். நான் அதன்படியே செல்ல ஒரு கவரில் 1001 ரூபாய் தந்தார்கள். அதில் என் சிறந்த நண்பர் நாகராஜராவ் என்று எழுதியிருந்தார் எம்ஜிஆர். அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்ப்போம். Thank you for watching. For more videos, please subscribe.